ரீசெண்டாக ஒரு காமெடி எமோஷனல் ஷார்ட் ஃபிலிம் காமிச்சாங்கல்ல தப்பா, இந்த கண்டக்டரையும் கான்ஸ்டபிளையும் வச்சு கை கொடுக்க வச்சு டீ எல்லாம் கொடுத்து அதையெல்லாம் காணாமல் ஆக்கிடுச்சு கமலாலயத்தோட காமெடி ஷார்ட் ஃபில்மு. என்ன ஒரு கருமாந்திர காட்சி, என்ன ஒரு கண்கொள்ளா காட்சி. அண்ணே ஒரு பூங்கொத்து கொடுத்தாரு அக்காவுக்கு, அது அக்காவுக்கு அவர் கொடுத்த பூங்கொத்து இல்லை, அக்கா மண்டையில் அவர் வச்ச மாங்கொத்து. அழகாக சொருகி வச்சு இப்படியே ஊருக்குள்ளே திரி, அதுதான் உனக்கு நல்லா இருக்கா. அப்புறம் ஒரு புத்தகம் கொடுத்தாரு, அது அன்பளிப்பாக கொடுத்தாருந்தாலும் நினச்சிட்டு இருக்கிய, அன்பளிப்பு தான். ஆனால் அக்காவை அசிங்கப்படுத்துறதுக்காக அண்ணன் கொடுத்த அன்பளிப்பு. ஆனால் அந்த அவமானத்தை கூட எங்கள் அக்கா எவ்வளோ பகுமானமாக வாங்கிக்கிட்டாங்க தெரியுமா. இத்தனால இதுக்காக உட்காந்து அவன் அழுதுகிட்டு இருக்கா, இந்த பஞ்சரான டயருக்காக நான் வாங்குன்னு உட்காந்து காத்தடிச்சேன், கடைசியில் எங்களை மாக்கான்னு ஆக்கிட்டியல அப்படின்னு பல பேர் உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்காங்க. உனக்கு ஏன் இவ்வளோ அக்கறை, யாருக்கும் இல்லாத அக்கறை அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அப்படி புலம்புனவங்கல்ல நானும் ஒருத்தன், நானே பாதிக்கப்பட்டேன், நேரடியாக பாதிக்கப்பட்டேன்ற மாதிரி ஆயிடுச்சு. உள்ளுக்குள்ளே என்னென்ன நடந்துச்சு பார்த்துருவோமா. மதியம் நேரம் வணக்கம். இது மதியம் திருப்பா நான் கூத்தடி கோப்பு. அக்காவை ஆளை வச்சு அடித்தது இவங்க தான், அக்காவை மேடையில் வச்சு மிதித்தது இவங்க தான். இப்போ அக்காவை பார்க்க அறக்க பறக்க ஓடி போய் ஆர்லிக்ஸ் பாட்டில் கையில் கொடுத்து ஆறுதல் சொல்கிறது இவங்க தான். என்னென்ன பேசியிருக்காங்கன்றிருக்க கொடுக்குறப்ப இவங்க என் அக்கா இல்லை, என் அம்மா, அதுக்கு அக்கா. இவங்க என் தம்பி இல்லை, என் புள்ள. ஏய் என்னடா நடக்குதுங்க? 3 நாளைக்கு முன்னாடி தானே முடியை பிடிச்சிட்டு முச்சந்தில் ஆளுக்கு மூக்கை உடச்சிக்கிட்டு இருந்தீங்க, இப்போ நானும் மூக்கை சிந்திக்கிட்டே வேறு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. சார் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க சார், எவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ். ஏன்னாடி அது இருந்தாலும் அக்கா நான் உன்னை அப்படி பேசியிருக்கக்கூடாதுக்கா. அண்ணன் இந்த பக்கம் அக்கா, இருடா தம்பி நானும் உன்னை அப்படி பேசியிருக்கக்கூடாதுடா. உனக்கு இல்லாத உரிமையாடா, நீ அக்காவை எவ்வளோ வேணாலும் கேவலமாக பேசலாம்டா. நான் உன்கிட்டேருந்து எவ்வளோ எதிர்பார்த்தேன் தெரியுமா. ஏற்கனவே ஒரு ஆடியோ வந்துச்சுல்ல நம்ம கட்சிக்குள்ளேயே, அதே மாதிரியே நீ அதை விட நான் உன்னை எவ்வளவோ எதிர்பார்த்தேன்டா. ஐ வாண்ட் மோர் எமோஷன். நீ இன்னமும் கூட அக்காவை கேவலமாக எவ்வளோ தூரம் கேவலப்படுத்த முடியுமோ படுத்தலாம்டா. உனக்கு இல்லாத உரிமையா? உன்னைய மன்னிக்காமல் இந்த அக்கா வேற யாரும் மன்னிக்க போகிற சார்? இல்லை இதையெல்லாம் கேட்க முடியலை. எவ்வளோ தூரம் கீழே இறங்கி வேலை பார்க்க முடியுமோ அவ்வளோ தூரம் கீழே இறங்கி வேலையை பார்த்துவிட்டு கடைசியில் எதுவுமே தெரியாத மாதிரி மூஞ்சியை அந்த மலாடு மாதிரி வச்சுக்கிட்டு மன்னிப்பாயா இந்த அவங்க கேட்டிருக்காங்க சார். ஆனால் உண்மையில் எங்கள் அக்காவோட நிலைமை தான். எப்படி இதில் அவ்வளோ தூரம் ஓப்பனாக பேசியிருக்காங்க, எவ்வளோ ஓப்பனாக பேச முடியுமோ அவ்வளோ ஓப்பனாக. அதாவது எனக்கு இவங்க தாங்க செஞ்சது, யார் செஞ்சாங்கன்றது எனக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னு சொன்னால் கூட பரவாயில்ல, இவங்க தாங்க செஞ்சது அப்படின்னு அடித்து உடச்சி சொன்னாங்களே. மேடையில் கூப்பிட்டு வச்சு ஒரு முன்னாள் மாநில தலைவர்னு மரியாதையே இல்லாமல் மிதிச்சாங்களே. அது அத்தனையும் ஜஸ்ட்டு ஒரு புத்தகத்துலேயும் பூங்கொத்துலேயும் முடிச்சுட்டாங்க. எனக்கு இப்போ இதை பார்க்குறப்ப அந்த கான்ஸ்டபிளும் கண்டக்டரும் பேசிக்கிட்டது உண்மையோன்னு ஒரு டவுட்டு வருது. என்னால் அதை கூட நம்ப முடியுது, இதை எந்த பக்கம் நம்புறதுனே நமக்கு தெரிய மாட்டேங்குது. அந்த அளவுக்கு ஏன் அவங்கள சுற்றி ஒரு 15 நாளாக சார் அவங்கள சுற்றி பேட்டியை கொடுத்தவங்க அப்புறம் அண்ணனுடைய ஆதரவாளர்கள் எல்லாரும் என்ன சொன்னாங்க, தமிழிசையெல்லாம் ஒரு ஆளாங்க, அதுக்கு தராதரமே தெரியாது சொன்னாங்க சார். இறங்கி நின்று பேட்டி கொடுத்தாங்க, அண்ணனுக்காக முன்னாடி நின்று டிஃபெண்ட் பண்ணாங்க. அப்புறம் திருப்புனிய அண்ணன் போயிட்டு சமாதானமாகிற ஆளா நினச்சி பாருங்களேன். கௌரவத்தில் எவ்வளோ தூரம் அண்ணன் வந்து கட்டி பிடிச்சிக்கிட்டு இருப்பார் நல்லா தெரியும். இல்லைன்னா விட்டு கொடுத்துட்டு போயிட்டு எப்போயோ அங்கே சேர்ந்துருப்பா. அப்படி அந்த எலெக்ஷனோட ரிசல்ட் வேறு மாதிரி இருந்திருக்கலாமே. அண்ணன் அப்படின்னா எனக்கு கட்சி தோத்தாலும் பரவாயில்ல, என் கௌரவம் தான் முக்கியம்னு நின்னாலும் இப்போ எதுக்கு கடந்து உருண்டு ஓடி போயிட்டு அக்காவை பார்த்துட்டு வந்தார் தெரியுமா? வேறு எதுவும் இல்லை. அதுவும் அங்கே தான் மேடையில் எல்லாருக்கும் முன்னாடியும் வச்சு தமிழிசையை செஞ்ச அமித்ஷா ஐயா அவரை மட்டும் அண்ணனை மட்டும் கூட்டி கொண்டு வச்சு பிரித்து மேய்ஞ்சிருக்காப்புல. ரிப்போர்ட் போயிருக்கும்ல, அந்த ரிப்போர்ட்டை பார்த்துட்டு அவங்க இவ்வளோ தூரம் பேசியிருக்காங்க. இது வரைக்கும் அது வாயே திறக்காது. அது வாயை திறந்துருந்தால் எப்போயோ தமிழ்நாடு டெவலப் ஆகிருக்கு நம்ம கட்சி.
அது மாட்டுக்கு அது உண்டு, அது வேலை உண்டுன்னு பார்க்குறாள். அது இந்த அளவுக்கு கோவப்பட்டிருக்குன்னா நீ என்ன பண்ண? அதைத்தான் அவங்க கேட்டிருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணீங்க சொல்லுங்கள். அதுக்கு அண்ணன் வழக்கம் போல், என்னங்க ஏசம்மா நான் போய் ஏதாவது செய்வேன்னா, நான் மாட்டுக்கு நான் உண்டு, என் வேலை உண்டு, கலெக்ஷன் பண்ண காசு உண்டு, நான் ஒன்றுமே பண்ணலைங்க அப்படின்ற மாதிரி அவர் சொன்னேன். இங்கே பாரு, இந்த உருட்டெல்லாம் வேறு எங்கேயாவது போயிட்டு இந்த மைக்கை நீட்டிக்கிட்டு இருப்பான் இல்லை, அவங்கள்ட்ட போயிட்டு உருட்டணும், ஏன்ட்ட உருட்டாத. நீ எவ்வளோ உருட்ட, உன்னால் ரொம்ப பாதிக்கப்பட்டவர் ஒருத்தர் மேலே இருக்கார். இந்தியாவுக்கே நான் விபூதி அடித்தா தமிழ்நாட்டில் நான் தானே, எனக்கே நீ விபூதி அடிச்சிட்டேன்ட்டு அவர் உன்னைய பார்க்க கூட முடியாமல் உட்காந்துருக்கார், டைஜஸ்ட் பண்ண முடியாமல். அதனால் இதை என்கிட்ட சொல்லாதுன்னு அவர் சொல்ல, மறுபடியும் அண்ணன் என்ன சொல்லி எங்கள் அம்மா மேலே சத்தியம் அவர் ரிப்போர்ட் தூக்கி உடனே போட்டாப்புல அமித்ஷா. இப்போ பாரு, அதிலே டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு ஒரு ஆளை கூடவே நீ என்னென்ன பண்ணியிருக்கன்னு எல்லாத்தையுமே எடுத்து வச்சுருந்துருக்காங்க. இவ்வளோ தூரம் செஞ்சுருக்கேன். அந்த அம்மா செஞ்சதுக்கு அந்த அம்மாவை நான் மேடையிலே வச்சு பதிலுக்கு செஞ்சுட்டேன். ஆனால் இப்போ நீ பண்ணதுக்கு என்ன பண்ண போகிற? எனக்கு நீங்கள் ரெண்டு அடிச்சுக்கங்க, பிடிச்சிக்கங்க, கட்டி பிடிச்சி உருண்டுக்கங்க, கல்லை கட்டி 2 பேரும் கடலில் இறக்குங்க, அதை பற்றி எனக்கு பிரச்சனையே இல்லை. எனக்கு உள்ளுக்குள்ளே ஏற்கனவே இருக்கிற பிரச்சனை போதும். இதையெல்லாம் என்னால் ஹேண்டில் பண்ண முடியாது. இதை ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு பொறுமை எனக்கு இல்லை, வெடிச்சிருவேன். அதனால் என்ன பண்ணு, இதை நீ ஆரம்பித்து வச்சது நீயே சமாதானம் பண்ணிடு. ஸ்ட்ரிக்ட் ஆர்டர், ஆப்ஷன்லாம் கொடுக்கல அண்ணனுக்கு, ஆர்டர் வந்திருக்கு, இதை செய்தியா இல்லை நான் ஏதாவது செய்யட்டா. அதுக்கப்புறம் தான் அண்ணன் ஓடி போயிட்டு அங்கே அக்கா கூட கொஞ்சம் குழாவி நேரடியாக போயிட்டு புத்தகத்தை நாங்கள் எப்படி கட்சியெல்லாம் டெவலப் பண்ண. ஏன் இப்போ அண்ணாமலை அண்ணன், ஏன்னா எல்லாருமே கேட்குறாங்கல்ல, இவ்வளோ தூரம் வந்து மனுஷன் ரொம்ப கொலாப்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காப்புலையே, ஏன் அவன் கொலாப்ஸ் பண்ணுறாப்புலையோ, குழப்பம் பண்ணுறாப்புலையோ, இல்லை வேறு ஏதாவது பண்ணுறாப்புலையோ, ஆனால் அவர் இருக்கிறதுனால, அவர் செய்கிற அந்த ஒரு கிறுக்குத்தனங்களால் நமக்கு ஒரு இடம் ஒதுக்கி வச்சுருக்காங்க. நம்ம ஓட்டு வாங்குகிறோம், ஜெயிக்கிறோம், வாக்கு சதவீதம் உயருது உயரலை, அதெல்லாம் அடுத்த பிரச்சனை. பட் இருக்கோம் அப்படின்ற ஒரு ப்ரெசன்ஸை காமிக்கிறதுக்கு ஏதோ ஒரு பைத்தியக்காரத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல இப்போதைக்கு. ரெண்டாவது, அவர் அந்த பைத்தியக்காரத்தனம் பண்ணாலும் உள்ளுக்குள்ளே நல்ல புத்திசாலித்தனமான வேலையெல்லாம் பண்ணி வச்சுருக்காப்புல. ஏன்னா கட்சி இவங்களோட தான் இருந்தாலும் கண்ட்ரோல் இவர்கிட்ட தான் இருக்குது, அந்த அளவுக்கு ஆக்கிட்டார். எல்லா இடத்துலையும் அவங்களுடைய ஆட்களை போட்டு வச்சுட்டார். இதுக்கு முன்னாடி இருந்தது வேணால் பாஜக கட்சியை சேர்ந்தவங்களாக இருக்கலாம், பட் இப்போ அத்தனை பேரும் அண்ணன் அண்ணாமலைக்காக என்ன வேணாலும் செய்கிறவங்க. அந்த அளவுக்கு விசுவாசிகளை அவங்கள மாற்றி அவங்கள ஒவ்வொரு இடத்துலையும் ஃபிக்ஸ் பண்ணிக்க. அந்த ரமணாபுரத்தில் ஃபிக்ஸ் பண்ணுவாங்கல்ல ஒவ்வொரு ஆளுன்னு, ஆனால் இங்கே ஒவ்வொரு ஆளுல இருக்கிற ஒவ்வொரு ஆளுமே அண்ணனோட ஆட்களாக மாற்றிட்டாங்க. இப்போது திருதிருப்புன்னு அதை அண்ணனை மாற்றிட்டு உள்ளுக்குள்ளே கொண்டாந்து ஆள் வச்சா எந்த மிஷினும் ஓடாது. மேலே இருக்கிறவர் தேவைன்னு தான் உட்கார்ந்துருக்கணும், ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் அதையும் யோசிக்கிறாங்க, எல்லா பக்கமும் யோசிக்கிறாங்க. அதை யோசிச்சுட்டு அண்ணன் கையில் வந்து சில பல விஷயங்கள் மாட்டியிருக்கு, அதெல்லாம் இல்லைன்னா சொல்ல முடியாது, பலரோட விஷயங்கள் மாட்டியிருக்கு. பட் அதுக்கெல்லாம் மேலே இருக்கிறவங்க பயப்படல. ஏன்னா ஒருவேளை அவங்கள இதையெல்லாம் வந்து ஏதாச்சும் செய்யணும்னு சொல்லி இந்த மாதிரி ஏதாவது செஞ்சாங்க. சாதாரண மீன் போட்டதுக்கு வச்சு மீனை வறுக்கிற மாதிரி வறுத்துருக்காங்க. இன்னும் சில வேலைகளை பண்ணி கட்சிக்கு ஒன்றால் ஏதாச்சும் பேர் வந்தால் ஒன்றைய இருக்கிற இடம் தெரியாமல் ஆக்கிடுவேன் அப்படின்றதையும் சொல்லி தான் அமைச்சிருக்காங்க. அதனால் அது வந்து எடுப்படாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் எப்படியாச்சும் இங்கே ஏதாச்சும் நாம சுயம்பாக எழுந்திரிச்சு நிற்கணும். இத்தனை நாள் சொம்படிச்சு தான் நின்னோம், ஆனால் இனிமேலாவது நம்ம சுயம்பாக எடுத்து நிற்கணும். நமக்குன்னு ஒரு வேல்யூவை நம்ம க்ரியேட் பண்ணிக்கோம், இனிமேல் அதை அப்படியே பிக்கப் பண்ணிட்டு போகணும். அவங்களோட இதுவுமே 2026 தான் இருக்குது. இல்லாட்டி அண்ணன் என்னென்ன பண்ணியிருக்காரு பாத யாத்திரைன்ற பேரில் எப்படி உண்டியலை குளிக்கிருக்கா அப்படின்ற ரிப்போர்ட்டு முதற்கொண்டு அங்கே போயிருக்கு. ஏன்னா அவங்க செலவு பண்ணதுக்கு அண்ணன் பாத யாத்திரை எப்படி எவ்வளோ கோடி ரூபா செலவு பண்ணாங்கன்னு ஊருக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ 150, 200, 300லாம் சொல்கிறா சில பேர். அவ்வளோ காசு அண்ணனுக்கு எங்கேருந்து வந்துச்சு? அந்த காசு அங்கேருந்து தான் வந்திருக்கு. பட் அங்கேருந்து அந்த காசு வந்தாலும் இங்கேருந்து ஒரு அமௌண்ட்டு கலெக்ட் ஆகிருக்கு. ஒரு வினைக்கு ஒரு எதிர்வினை இருக்கும் இல்லையா? அண்ணன் இதை நம்மகிட்ட கொடுப்பாப்புல அப்படின்னு எல்லோரும் உட்கார்ந்து வந்துருக்காங்க. வாங்க, நாங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி நான் நடந்து போய் சம்பாரிச்சது, நான் யாருக்கு தரமாட்டேன் அப்படின்ற மாதிரி அண்ணன் இங்கே வந்தது. இதுக்கப்புறம் இங்கே கேட்ட டோலை க்ளோஸ் பண்ணிட்டாங்க, உடச்சிட்டாங்க. இதுக்கு மேலே அங்கே மேலே போகலை. அது வேறு பிரச்சனையாக இருந்திருக்கு. பட் எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும் இனிமேல் தயவுசெய்து அசிங்கப்பட்டது பட்டு தொலைஞ்சிட்டீங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்கள் தான் மாற்றி
கண்டதையும் கடியதையும் கையில் எடுத்து இஷ்டத்துக்கு மேலே எரிஞ்சு விளையாண்டுருக்கிய. இப்போ நீங்கள் தான் ஒருத்தரை கொஞ்சம் மாற்றி மாற்றி கழுவிக்கணும். போயிட்டு கழுவிட்டு ஃப்ரெஷ்ஷாக நல்லா மணக்க வாங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லி தான் அனுப்பிச்சிருக்காங்க. இப்போ அண்ணனை வந்து தூக்கவும் முடியாமல், அண்ணனை வச்சிருக்கவும் முடியாமல், என்ன பண்ணுறதுன்னு தெரியாத ஒரு ஸ்டேஜில் தான் தமிழ்நாடு பிஜேபி இருக்குது. இப்போ இதுக்கிடையில் அக்கா வேலை சொன்னாங்க, நான் மறுபடியும் தலைவர் ஆனாலும் ஆகலாம். அது ஏன் அந்த வார்த்தையை சொன்னான்னா, அண்ணனோட ஜாப்பு ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்ல முடியாது, அதே நேரத்தில் அண்ணனோட ஜாப்பு சீக்கிரம் காலியாகும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அண்ணனுக்கு வந்து ஒரு வேலை மேபி ஃப்யூச்சரில், அதான் இப்போ ஐயா எடப்பாடியாக சொல்லிட்டா 2026 நாங்கள் ஒன்றும் பண்ண போகிறதில்ல. ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் அண்ணன் பயங்கர வீக்காக இருப்பார். ஒரு வேளை அவங்க நெருங்கி வந்து நான் இவர் கூட சேர்ந்துக்கிறேன், அதாவது பிஜேபி கூட கூட்டணி வைக்கிறேன் அப்படின்னு ஒரு வைக்க மாட்டாங்க, இன்கேஸ் வைக்கிறேன், பட் ஆனால் ஒன் கண்டிஷன், எனக்கு இந்த ஃபேஸை பார்க்கவே பிடிக்கலை, ரிமூவ் திஸ் ஃபெல்லோ அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுங்களேன், அப்புறப்படுத்துங்க ஐயா. ஏன் அதாவது இது பக்கத்திலே இல்லாத மாதிரி எனக்கு இவன் ஞாபகமே வரக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்கன்னா மேபி அந்த டைமில் எடுக்கலாம். அந்த மாதிரியெல்லாம் ஒரு ஆப்ஷன் இருக்கிறதா சொல்கிறாங்க. மற்றபடி தமிழிசை பாவம் கஷ்டப்பட்டு தொண்டு தண்ணி உட்காந்து கத்திக்கிட்டு இருந்தா இல்லை, அவங்களோட நிலைமையெல்லாம் விடிய விடிய இதுக்கான ஒட்டிக்கிட்டு இருந்தவனுக்காக. ஆனால் எப்படி இது வந்து முடியுன்றது தெரியும், இது அப்படியே பெருசாக போயிட்டு உடஞ்சி இதெல்லாம் ஆயிடும். ஏன்னா அவங்களே இப்போ தான் கஷ்டப்பட்டு ஏதோ ஒன்று உருட்டி பரட்டி கொண்டாந்து எடுத்துருக்காங்களோ இல்லையோ அவங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க நாங்கள் எடுத்துட்டோம் அப்படின்ட்டு. இந்த நேரத்தில் ஏதோ கொலாப்ஸ் பண்ண மாட்டாங்க. பட் இருந்தாலும் அந்த மாதிரியெல்லாம் பேசுகிறது தப்பு அப்படின்னு சொல்லி தமிழிசை அக்காவுக்கு எத்தனையோ பேர் எடுத்து சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கு அக்கா அரசியலில் இதெல்லாம் சாதாரணம், பேசாத பேச்சா வாங்காத அடியா, இதெல்லாம் என்ன இத்தனை நாள் வெளியில் இருக்கவன் அடிச்சுக்கிட்டு இருந்தான், இப்போ உள்ளே இருக்கவன் அடிக்கிறாங்க. இருந்தாலும் நான் அதை எதிர்த்து கேட்டேன்ல, எதிர்த்து கேட்டாலும் அடித்தது இல்லைன்னு ஆகிடாது, நாட்டை அங்கே தான் இருக்கு, அதையெல்லாம் மாற்றலாம் முடியாது. பட் ஓகே, இவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. அக்காவுக்கே வந்து ஒன்றும் இல்லைன்றப்ப நம்ம எதுக்கு தேவையில்லாமல் இதை பற்றி பேசிக்கிட்டு. வாழ்க வளமுடன் அக்கா, உங்கள் எண்ணம் போல் வாழ்க்கை, அது இப்படி இருந்தாலும் சரி இப்படி இருந்தாலும் சரி. நன்றி.